ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ரவையை வச்சு இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணலாங்க. இது மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ளே நல்லா சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாகவும் உள்ள இந்த ரவை ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு ரவையில் செய்ய போகிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த 1 கப்பு ரவையை ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்குள்ளே நம்ம தேங்காய் வச்சு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. உள்ளே நம்ம பூரணம் வச்சு செஞ்சாலுமே இந்த மாவு வந்து சாப்பிட்றதுக்கு சப்புன்னு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த உப்பும் சர்க்கரை வந்து சேர்த்து செய்யும்போது இந்த மாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். இதில் மண் தூசிலாம் எதுவுமே இல்லைங்க, அதனால் நான் இதை வடிகட்டலை. நீங்கள் வந்து வெல்லத்தை வடிகட்டியும் செய்யலாம். உங்கள் வெல்லம் ரொம்ப தூசி மண்ணாக இருந்ததுன்னா வடிகட்டிடுங்க. வெல்லம் நல்லா கொதி வந்ததும் இதில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் சேர்த்ததை எடுக்காமல் விட்டுட்டேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பூரணம் பார்த்திங்கன்னா சொதன்னு இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக சுருண்டு வரணும். இந்த நம்ம வெல்லத்தில் தண்ணி சேர்க்காதனால வெல்லம் நல்லா முத்திடும். அப்போ நமக்கு இந்த பூரணம் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா சுருள விட்டுட்டோம். இப்போ நம்மளோட ரவையும் ஆறி நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இந்த ரவையை வந்து நல்ல கையால் பிசைஞ்சிக்குங்க. நல்லா பிசைய இது நமக்கு மாவு மாதிரி வந்துடும். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை உங்களுக்கு வந்து ரவை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய இந்த மாவு மாரி ஆகிடும். அது ரொம்ப நல்லா மிருதுவாக ஆகிடும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துப்போம். ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம பூரண கொழுக்கட்டை பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான். அதுக்கு இந்த மாதிரி சொப்பு செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதில் செய்யலாம். இந்த ரவையிலும் ரொம்ப அழகாக வரும் அது. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இதில் உள்ள வச்சுக்கலாம். இப்போ பூரணம் நல்ல இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் குமிச்சு உண்டை மாதிரி ஆக்கிட்டு இப்போ நம்ம கையில் வச்சு அழுத்தி பிடிச்சோம்னா இது நமக்கு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் வந்துடுங்க. உங்களுக்கு இந்த ஷேப்பில் தேவையில்லை, ரவுண்டு ஷேப்லேயே வேணும்னு நீங்கள் அதையே ரவுண்டாக அழகாக பிடிச்சிட்டும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்க கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு புதுவிதமான ஸ்வீட்டுங்க. இது நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக செப்பு மாதிரி செஞ்சுட்டு இதுக்குள்ளே அந்த பூரணத்தை வச்சுட்டு பூரணம் மட்டும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளத்தில் சுருண்டு கெட்டியாக இருக்கிற போது தான் நமக்கு இந்த உருண்டையிலேருந்து வெளியே வராது. அது இல்லைனா ஊறின மாதிரி சொதன்னு இருக்கும்.
இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டை பிடிச்சிட்டு இப்போ கையில் வச்சு நம்ம அழுத்தினோம்னா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி அழுத்தினாக்கா அது நீட்டாக சிலிண்டர் ஷேப்பில் வந்துடும். இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த ஷேப் ரொம்ப பிடிக்குங்க, விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம ரவா ஸ்டிக்குன்னு கூட பேர் வச்சுக்கலாம். ரொம்பவே வித்தியாசமான ஸ்வீட் இது. இப்போ நம்ம எல்லா மாவும் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயோட சீடு எப்பயும் போல் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாக குயிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இது. இது சாப்பிடும்போது மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே நல்லா தேங்காவோடு அந்த வெல்லம் சேர்ந்து ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா வேக விட்டு இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்பவே புதுசாக உள்ள இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.